எவ்ரி இயர் என்ன பண்ணுவோம், விநாயகர் வாங்கி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3 டேஸ் இல்லைன்னா ஆஃப்டர் 5 டேஸ் நம்ம தண்ணியில் கரைப்போம். அது ஆக்சுவலி வந்து ரொம்ப கெட்டது, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக எல்லாருமே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சீட்ஸை கொண்டு இந்த விநாயகர் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக வந்து சீட்ஸ் தான். அது இதில் கூட தெரியுது பாருங்கள் சீட்ஸு. இது சீட்ஸாலே பண்ண விநாயகர். இது வந்து ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே அதில் வந்து விநாயகர் வச்சிடணும். செகண்ட் டே தண்ணி அந்த இது இருக்குல்ல, இந்த பாட்டை, இது வந்து அது கூடயே வரும். இது செட்டு, இது எல்லாமே செட்டு. இந்த விநாயகர், இந்த பாட்டு, இந்த சீடு, இது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனோ இது கொடுக்குறாங்க. அது கூட ஒரு அழகான விநாயகர் ஃபோட்டோ. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஆஃப்டர் 3 டேஸ் ஆர் 5 டேஸ் என்ன பண்ணணும், இந்த கிளே மீன்ஸ் இந்த விநாயகர் தூக்கி இது உள்ளே வச்சிடணும். ஃபஸ்ட் டே வச்சுட்டு செகண்ட் டே என்ன பண்ணணும், அதில் வந்து சன்லைட் படுற மாதிரி டெய்லி வாட்டர் விடணும். வாட்டர் விட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் 7 or 9 டேஸ் அந்த சீட் என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகி அதில் ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து பிளான்ட்டாக ஆஃப்டர் 12 or 16 டேஸ் மாறிடும். ஸோ இந்த மாதிரி துளசி, டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், ஸ்பினாச், சுகர் பீன்ஸ், கோரியண்டர், இந்த மாதிரியான சீட்ஸு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். நீங்கள் அதை வந்து செடியாக வளர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விநாயகர் வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்திக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது செடியாக வளர்ந்து நம்ம கூடவே வீட்டில் இருக்கும். இதுதான் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கணேஷா, பிளான்டபிள் கணேஷா. ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட்டு. அநேகமாக நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நேச்சரை காப்பாற்றலான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட்டு. வீட்டில் பாட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் சொல்லி தான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், என்கிட்ட வீட்டில் எந்த பாட்டும் இல்லைன்னு. அவங்க சொன்னாங்க இந்த கிட்டு கூடயே இது வரும். ஆனால் பக்காவான பேக்கிங்கை சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் அழகாக டெலிவரி ஆகிருக்கு. நானும் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணேன். பேக்கிங்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது.